ஹாய் கைஸ். டேட்டா சயின்ஸ் நம்ம கரியருக்கு ஒரு குட் ஆப்ஷனா இருக்குமா? டேட்டா சயின்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கக்கூடாது? அதே மாரி நெறைய பேரு கரியர் கேப் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டேட்டா சயன்ஸ் சூஸ் பண்ணலாமா? வேணாமான்னு நெறைய டவுட்ல இருக்காங்க. அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் டேட்டா சயன்ஸ பத்தி நம்ம பசங்களுக்கு. ஸோ அது ரிலேட்டடா எல்லா டவுட்ஸையும் இந்த வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே. இப்ப நம்ம டேட்டா சயன்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம டேட்டா சயன்ஸ்ன்னு மட்டும் இல்ல, எந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, நம்ம படிக்க போற இந்த கோர்ஸ் அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்டின்றத டிசைட் பண்ணிட்டு நம்ம கோர்ஸ சூஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு டேட்டா சயன்ஸ் கோர்ஸ் படிச்சேன் அப்டின்னா 10 இயர்ஸ்க்கு கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும் அப்படின்றதான் இண்டஸ்ட்ரி சர்வே சொல்லுது நம்மளுக்கு. இன்னைக்கு ஆன்லைன்ல நெறைய பேர் நெறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது 10th படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம், 12th படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நெறைய பேர் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் போய் படிக்கிறீங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த நம்ம எலிஜிபிளா டிசைட் பண்ணிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ப்ரோகிராமிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா எப்படி சார் செக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ பைத்தானுடைய பேசிக் கோடிங் தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 30 டேஸ் உங்களை நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க. இந்த 30 டேஸ் வந்து ஆன்லைன்ல பைத்தான் வந்து மினிமம் 2 ஹவர்ஸ் நீங்க படிக்கணும். அந்த ஆன்லைன் படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மும் அந்த கம்பேர் பண்ற லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து நீங்க நான் ஐடி பேக்ரவுண்ட் இருந்திருப்பீங்க, பிகாம்ல படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி காமர்ஸ் குரூப்ல, இல்லாட்டி பிபிஏ குரூப், இந்த ஆர்ட்ஸ் குரூப் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. மேபி நீங்க உங்களுக்கு வந்து இந்த பைத்தான் வந்து ஈஸி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ அதை படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிரும். இந்த இன்ட்ரெஸ்ட் 30 டேஸ் உங்களால மேனேஜ் பண்ணி படிக்க முடிஞ்சு அப்படின்னா பாதி கடல் நம்ம கடந்துட்டோம். அதாவது இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிடலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ்லயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது இந்த மேக்ஸ் அப்படின்னும் போது நீங்க பியூர் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி கான்செப்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மேக்ஸ்ல நீங்க எலிஜிபிள் ஆக்கணுமா செக் பண்றதுக்கு அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்க வந்து பேசிக்கா எப்படி படிச்சு நீங்க இந்த டேட்டா சயின்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்றதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஜஸ்ட் அதை வந்து 1 வீக் மட்டும் படிங்க. அந்த 1 வீக்கே நீங்க உங்களை செக் பண்ணிடலாம். இந்த 2 டெஸ்ட் நீங்க பண்ணாம தயவு செஞ்சு டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் படிச்சிடாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த நான் ஐடில ஐடி மூவ் பண்றாங்க, இல்ல கரியர் கேப்ல இருந்து மூவ் பண்றவங்க தான் இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்றீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து கோடிங்கே இல்ல, டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து கோடிங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் போய் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு கேட்சியான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை போட்டால் நீங்க ஈஸியா வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் கோடிங் ஜாப்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், இல்ல கரியர் கேப்க்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் சொல்லி உங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்றாங்க. அதை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஈவன் 1 lakh கூட கட்ட ரெடியா இருக்கீங்க நீங்க. ஸோ ஈஸியா டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. எதுவுமே தெரியாம நீங்க போய் அங்க படிச்சா மட்டும்தான் இது வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸ், இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வேஸ்ட் நான் சொல்லுவேன். நவ் நீங்க வந்து நீங்க செல்ஃப் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க வந்து இந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு ரைட் ஆப்ஷன் தான். டேட்டா சயின்ஸ்க்கு வந்து செம்ம ஸ்கோப் இருக்கு. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல டேட்டா சயின்ஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை தான். அதனால நீங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தைரியமா படிக்கலாம்.